அவர் உதயகுமார் அண்ணன் பேர் சொல்ல மாட்டேன்றார். நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். கிரிஜா வைத்தியநாதன் அந்த சீஃப் செக்ரட்டரி கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார்? சிவி சண்முகத்துட்டு இவங்க இந்த மாட்ட வேணான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் தான் சிறைத்துறைக்கு அமைச்சர். அவர்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன எழுதணுமோ எழுத்து தம்பிட்டார். ஒரு முக்கியமான நபர் மூலமாக அமித்ஷா சொல்லி விடுகிறார். 3 முறை கேட்கிறார் அமித்ஷா, கொடுக்க சொல்லுங்களேன். கடைசியாக பழனிசாமி சொன்னது, முடியாதுன்னு சொல்லுப்பா, ஜெயிலுக்கு போக சொல்கிறேன், லேண்ட்லாம் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது பேசு. இல்லை சார் ஹோம் மினிஸ்டர் சொல்லுப்பா, ஹோம் மினிஸ்டர்கிட்ட. இது என் காதுக்கு வந்தவை. அது எல்லாவற்றையும் விட என்னை கவர்ந்தது, இந்த சண்டை போட்டு நீந்தி ஜெயிச்சு வந்து நீங்கள் உட்கார்ந்தார் பார்த்தீங்களா. தஞ்சாவூரில் சிறைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் கட்டடம் கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பதிலாக நாங்கள் புதுக்கோட்டையில் ஒரு 3 ஏக்கர் தரம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் சண்டை போடுறாங்க. இது அரசு நிலம், ஓப்பன் ஜெயில் கட்டுறதுக்காக சிறைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிலம், இதை கொடுக்கக்கூடாது. அப்போது பிஜேபி தயவில் தானே அதிமுக ஆட்சி நடக்குது. அவ்வளவு அழுத்தம் பழனிசாமி மீது. அவர் உதயகுமார் அண்ணன் பேர் சொல்ல மாட்டேன்றார். நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். கிரிஜா வைத்தியநாதன் அந்த சீஃப் செக்ரட்டரி கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார்? அப்போது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், அவங்க சாஸ்திரா, அவரும் ப்ரெஷர் கொடுத்தாரு இவருக்கு. லெட்டர் எழுதுனாங்க. நான் அந்த லெட்டர் பப்ளிஷ் பண்ணேன். டிஓ லெட்டர் எழுதுறாரு. எங்கே உச்சநீதிமன்றம் போய் தள்ளுபடி பண்ண பிறகு நீ குடுன்றாரு கவர்னர். ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அழுத்தம், அமித்ஷா கிட்டேருந்து அழுத்தம். லேண்ட் எனக்கு 2 ஏக்கர் தான், நீங்கள் கொடுங்க. பில்டிங்லாம் கட்டிட்டாங்க. இவங்க சீஃப் செக்ரட்டரிக்கெலாம் மனசில் என்ன நினைப்புனா, என்ன தெரியும், நம்ம மேடத்துக்கிட்ட வேலை செஞ்சோம், என்ன தெரியும் இந்த ஆளுக்கு? கைதிங்க தானே சார், எங்கே இருந்தா என்ன சார்? அதான் பதிலுக்கு புதுக்கோட்டையில் லேண்டு தரேன் நாங்களே சார். இவர் கூட இருந்த அதிகாரி என்கிட்ட சொன்னது, அரசு நிலம்மா வேணாம்மா, அதை மட்டும் விட்டுருங்கம்மா. செக்ரட்டரிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. எடப்பாடியோட உண்மை முகத்தை இவங்க எல்லாம் பார்க்கல. அவர் அன்றைக்கி வீக்காக இருக்கார். அதிகாரிகளோட ஒத்துழைப்பு வேணும், கவுத்து விட்ருவாங்க. அரசு நிலம்மா, கைதிங்க நிலம்மா வேணாம்மா. கடைசி வரை அந்த நிலை இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு சிவி சண்முகத்திட்ட இவங்க இந்த மாட்ட வேணான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் தான் சிறைத்துறைக்கு அமைச்சர். அவர்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன எழுதணுமோ எழுத்து தம்பின்றார். 2 பக்கத்துக்கு சிவி சண்முகம் நோட்டு எழுதுகிறார். இந்த நிலத்தை எந்த நாளும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் எழுதி வச்ச நோட்னால தான் திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுக்காம இருக்கு. எல்லாம் கொடுத்துருப்பாங்க. விவரம் அறிந்தவர்களிடம் பேசிய போது சிவி சண்முகம் எழுதின அந்த நோட்டை எந்த கவர்மெண்ட்டாலையும் அழிக்க முடியாது. அந்த லேண்டு ஒரு நாளும் சாஸ்திராவுக்கு போகாது. அலாட் பண்ணாமல் அப்படியே டிஸ்பியூட்லேயே இருக்குமே ஒழிய சாஸ்திராவுக்கு அந்த நிலம் மாற்றப்படவே படாது, முடியாது. அப்புறம் இந்த வேல் யாத்திரை மேட்ரு பலமுறை சொல்லியிருக்கேன் நான். என் பேரே பழனிசாமி. அந்த அம்மா கூட கோயில் கட்டலாம் பாருங்கள், நான் ரூம் உள்ளே கோயில் வச்சுருக்கேன். வேல் யாத்திரைக்கு மட்டும் பர்மிஷன் கேட்குது, வேறு எதுனா கேளுங்க செஞ்சு தரேன். 2 சென்னையில் அந்த கத்திப்பாரா முடிஞ்சு அண்ணா சாலை நோக்கி வரும்போது இடது பக்கம் ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸோட லேண்ட் இருக்குது. ஹெச்சிஎல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து 19 வாஜ்பாய் காலத்தில் தனியார் மயப்படுத்தி விட்டது. அதை அந்த ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் என்ற மத்திய அரசு நிறுவனம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டின் கீழே தனியாருக்கு போய் ஒரு தனியார் நிறுவனம் அதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிறுவனம் போக தனியாக ஒரு பேட்ச் லேண்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட ரிலையன்ஸோட பினாமி நிறுவனம் வச்சுங்க. இப்போ எடுத்திருக்க நிறுவனம் ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்யூனிகேஷன் லிமிடெட், HFCL ஐ திங்க். அதில் ஒரு தனி பேட்ச் இருக்குது. அந்த லேண்டை தான் இப்போது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் எப்படியாவது அந்த தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிவிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போது தலைமைச் செயலாளராக இவர்கிட்ட பணியாற்றிய திரு சண்முகம், நிதித்துறை செயலாளராக நீண்ட காலம் இருந்த திரு சண்முகம் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், என்ன சார் இதுன்னு. சார் கொடுத்தா என்றைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம், சிபிஐ கேஸ் வந்தாலும் வரும் என்று சொன்னதும், இவர் இப்போது இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இருந்தார்னு நினைக்கிறேன் திரு முருகானந்தம், அந்த நிலத்தை ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடமிருந்து அழுத்தம். ஒரு முக்கியமான நபர் மூலமாக அமித்ஷா சொல்லிவிடுகிறார். 3 முறை கேட்கிறார் அமித்ஷா, கொடுக்க சொல்லுங்களேன்ட்டு. அது ரிலையன்ஸின் பினாமி நிறுவனம் என்பதால் அழுத்தம். கடைசியாக பழனிசாமி சொன்னது, முடியாதுன்னு சொல்லுப்பா, ஜெயிலுக்கு போக சொல்கிறேன், லேண்ட்லாம் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது பேசு. இல்லை சார் ஹோம் மினிஸ்டர் சொல்லுப்பா, ஹோம் மினிஸ்டர்கிட்ட. இந்த ரெசல்யூட்னஸ், இது ஒரு லீடருக்கு அழகு. இது வந்து அந்த விஜயகுமார் மேல் நடவடிக்கை எடுத்ததெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அன்னைக்கு இவர் ஒன்றும் ஒரு 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 பல வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர்லாம் கிடையாது. ஒரு சீஃப் செக்ரட்டரி சொல்லுது கொடுங்க சார் லேண்டை. இவரோட இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி சொல்கிறார், சார் இந்த லேண்டை கொடுத்துடலாம் சார். அப்போது அந்த ரிலையன்ஸ் இந்த லேண்டு சொன்னேன், கிண்டி லேண்டு சொன்னேன், இந்த கிண்டி லேண்டு தொடர்பாக சண்முகம் சார் இது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே சண்முகத்தை கூப்பிட்டு நோட் எழுத சொல்லிடுறார். இதே மாதிரி அது லீகலாக ஏதாவது பண்ணனா ஒரு சண்முகம் தான்.
சண்முகம் வளைச்சி இந்த லேண்டை கொடுக்கவே கூடாது, ஒரு நாளும் பட்டா கொடுக்கக்கூடாது. ஏன் வந்து அந்த லேண்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், தமிழ்நாடு அரசு மத்திய அரசு தொழில் தொடங்குவதற்காக தான் இந்த லேண்டை கொடுக்குறோம். அவங்க தனியாருக்கு விற்றாங்கன்னா அதில் இருக்க நம்மளோட லேண்டு நமக்கு தான், தனியார் நிறுவனத்துக்கு அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்குறோம், தனியார் அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறது நம்ம அனுமதிக்கூடாது. அது அரசு நிலம், நம்மகிட்ட தான் சார் இருக்கணும்னு ஒரு சண்முகம் சார் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அந்த லேண்டும் இந்த நிறுவனத்துக்கு கடைசி வரைக்கும் போகாது. அதில் சிவி சண்முகம் சார் நோட்டு, இதில் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களோட நோட்டு எழுதி வச்சு அமித்ஷா சொல்லி முடியாதுன்ட்டார். அவர் நினச்சிருந்தானா பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்ன, ஒரு லேண்டு தானே, கவர்மெண்ட் லேண்டு தானே, இப்போ என்ன ஆகிட போகுது, கொடுத்துருக்கலாம்ல. இது என் காதுக்கு வந்தவை. அது எல்லாவற்றையும் விட என்னை கவர்ந்தது, இந்த சண்டை போட்டு நீந்தி ஜெயிச்சு வந்து நீங்கள் உட்கார்ந்தார் பார்த்தீங்களா,